ஒரு நாள் பிரதீப் கனவுல கடவுள் வந்தாரு. அவனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. கடவுள பார்த்த உடனே அவனுக்கு அவர்கிட்ட நெறைய கேள்விகள கேட்க தோணுச்சு. அவனுடைய நினைவுகள அறிஞ்ச தேவன் அவன ஒவ்வொரு கேள்வியா கேட்க சொன்னாரு. தைரியத்த வரவழைச்சுக்கிட்டு பிரதீப் முதல் கேள்விய கேட்டான். மனுஷங்கள பற்றின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எப்படா பெரியவங்களா ஆவோம்னு ஆவலோட காத்திருக்காங்க. சீக்கிரம் பெரியவங்களாகணும்னு துடிக்கிறாங்க. அப்புறம் பெரியவங்களானதுக்கு அப்புறம் மறுபடியும் குழந்தைகளா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. தங்களோட ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சு ஆரோக்கியத்தை தேடுறாங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு நிகழ்காலத்தை தொலைச்சிடுறாங்க. சாகவே மாட்டோங்கிற நினைப்புல வாழ்றாங்க. ஆனா சாகும்போது அவங்க வாழ்ந்த மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு தேவன் பிரதீப்புடைய கையை ஆசையா எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிட்டாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. பிரதீப் மெதுவா கேட்டான், ஆண்டவரே, ஏதாவது வாழ்க்கை பாடம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறீங்களா? ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, அன்பை செலுத்திக்கிட்டே இருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, மற்றவங்க உங்களை நேசிக்கணும்னு கூட எதிர்பார்க்காம நீங்க தொடர்ந்து அன்பு கூறுங்க. யாரையும் ஒரு நிமிஷத்துல புண்படுத்திடலாம், ஆனா அந்த புண்பட்ட காயத்தை ஆற்ற பல வருஷங்கள் ஆகும். அதனால உங்க நடக்கையிலையும் வார்த்தைகளிலையும் கவனமா இருங்க. அப்புறம் இன்னொன்னு, பணக்காரங்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தேவைகளே இல்லாம இருக்கிறவங்க கிட்ட தான் எல்லாம் இருக்குது. கடைசியா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நான் எப்பவும் உங்க கூட இருக்கிறேன், சந்தோஷமா இருங்க. பிரதீப் கனவுலகத்திலிருந்து நனவுலகத்துக்கு வந்தான். எத்தகைய பாடம்! தேவன் நம்ம கூட எப்பவும் இருக்காருங்கிற நிச்சயத்தோட இன்றைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழுவோங்க. மற்றவங்க மேல அன்பை கொட்டுவோம். சரியா?